இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வசனம் வெறுமையாய் அவரிடத்திலிருந்து திரும்பாதபடிக்கு அது அவர் விரும்புகிற காரியத்தை செய்து அந்த காரியத்தை வாய்க்கும்படியாக செய்யும்னு சொல்கிறார். எப்படி மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்தில் திரும்பாமல் அது பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ, அதுபோல் கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற வசனமும் அது அவரிடத்தில் வெறுமையாக திரும்பாதபடிக்கு அதன் காரியத்தை செய்து அவரிடத்தில் திரும்பும் என்று வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால தான் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று மத்தேயு 24:35 சொல்கிறார். ஏசாயா 46:10 பார்க்குறோம், அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளே பூர்வ காலம் முதற்கொண்டே உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே செய்யப்படாத காரியங்கள், பூர்வ காலத்து காரியங்களை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேனேன்னு சொல்கிறார். என் ஆலோசனை தான் நிலை நிற்கும்ன்றார். எனக்கு சித்தமானவைகளை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு சித்தமானதை அவர் செய்கிறார். அவருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அதே போல் அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. தேவன் சகல காரியங்களையும் நமக்கு பூர்வ காலம் முதலியாகவே அறிவித்தும் வருகிறார். இதையெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். இதை எப்படி விசுவாசிக்கணும்? ரோமர் 10:17 சொன்னது போல் விசுவாசம் கேள்வினால தான் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே தான் வரும். அப்போ நீங்கள் கேட்கும்போது அது வசனத்து மூலமாக அந்த பதில் நமக்கு வந்துடும். அப்போ கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு உத்தரவு கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அதே போல் அவருடைய வார்த்தை ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. யோவான் 6:63 பார்க்குறோம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்குது இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது கருக்கான எல்லாவற்றையும் ஊனையும் கணுக்களையும் ஆவியும் ஆத்துமாவையும் பிரிக்கத்தக்கதாகவும் அது உருவ குத்துகிறதாகவும் இருக்குன்னு பார்க்குறோம். இருதயத்தின் நினைவு யோசனையை இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அப்படி ஜீவனுள்ள வார்த்தையை தான் தேவன் நமக்கு கொடுக்குறாரு. ஏசாயா 45:23 பார்க்குறோம், முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று என்னை கொண்டே நான் ஆணையிட்டேன்னே கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுடைய முழங்கால் அவருக்கு முன்பாக முடங்கும். அவரை முன்னிட்டு அது ஆணையிடும். என் நீதியின் வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறாதுன்னு சொல்கிறார். அவர் நீதியின் தேவன் இல்லையா? அவர் வாயிலிருந்தும் நீதியின் வசனத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால் அது என்றும் மாறாதது. 1 கொரிந்தியர் 1:18 பார்க்குறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது பைத்தியமாக இருக்கு, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனம் நமக்கு தேவ பலனை தருகிறதுன்னு பார்க்குறோம். 1 தெசலோனிக்கர் 2:13 நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில். அப்போ மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிறவர் உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது அது தேவ பலனை நமக்குள்ளே கிரியை செய்துன்னு பார்க்குறோம். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அந்த அழிவில்லாத வித்தினால நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம்னே சொல்கிறார். ஏன்னா பாவத்துக்கு செத்து நம்ம நீதிக்கு பிழைக்கிறோம் இல்லையா? அதே போல் பாவ மன்னிப்புக்கு ஏற்ற அந்த ஞானஸ்தானத்தை நாம் அடையணும். அவருடைய நீதியின் காரியங்களை நாம் செய்யணும். அதுதான் தேவ வசனம் அழிவில்லாத வித்தாக இருந்து நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்குதுன்னு பார்க்குறோம். அதே போல் யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை முதற் பலன் ஆக்குகிறதுக்கு அவருடைய சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார்னு பார்க்குறோம். அந்த வார்த்தை தான் சகலத்தையும் உண்டாக்கினதுன்னு பார்க்குறோம். அவர் தன்னுடைய சத்திய வசனத்தினாலே நம்மையும் அவர் ஜெனிப்பித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:6-9 வரைக்கும் பார்த்தோம்னா, நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்கு
அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போ ஒருத்தர் நடுறது, ஒருத்தர் நீர் பாய்ச்சது, எதை செஞ்சாலும் அந்த விளைய செய்கிறது யாரு? தேவன் தான். அதனால் நடுகிறவனும் நீர் பாய்ச்சனும் ஒன்றாக இருந்தால் கூட அவனவன் தன் தன் வேலைக்கு தக்க கூலியை பெற்றுக்கொள்ளுவான்னு சொல்கிறார். தேவனுடைய உடன் வேலையாட்களாகவும் நாம் இருக்கோம். தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறோம். அதே போல் ஊழியத்திலையும் தேவனுக்காக நம்ம எதை செய்கிறோமோ அதற்கான பலனை தேவன் நமக்கு தந்துருவார். ஒரு கலசம் தண்ணி நீங்கள் தீர்க்கதரிசிக்கு கொடுத்தீங்கன்னா அதன் பலனை நீங்கள் பெற்றாயிற்றுன்னே இருக்குது. அப்படி தேவன் எல்லா காரியத்துக்குமே தேவன் நமக்கு பலன் தருகிறவராய் பலன் செய்கிறவராயும் இருக்கிறார். அதனால் விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளை செய்கிற தேவனால தான் எல்லாம் ஆகும்னு பார்க்குறோம். எப்படி எனில் எபிரேயர் 6:7 சொல்கிறாரு, மழையானது அந்த தண்ணீரை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை அது முளைப்பிக்குதான், நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். அப்போ தேவனால் வர்ஷிக்கப்படுகின்ற அந்த மழை பூமியை நினைத்து என்ன விதை போடுறோமோ அதுக்கேற்ற பலன், இன்றைக்கி நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ அதுக்கேற்ற பலனையும் ஆசீர்வாதத்தையும் தேவனால் நாமும் பெறுறோம். உபாகம் 32:2 பார்க்குறோம், மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என்னுடைய உபதேசமும் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேலே இறங்குவது போல என் வசனமும் பூமியில் இறங்குன்னு சொல்கிறார். அதே போல் நான் என் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிலைப்படுத்துவேன். ஏசாயா 44:26-28 வரைக்கும் பார்க்குறேன். என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையெல்லாம் நான் நிறைவேற்றி குடியேற்றுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவுக்கும் நான் கட்டளையிடுவேன். அவைகளை பாழான ஸ்தலத்தை எல்லாம் எடுப்பிப்பார்கள்னு சொல்கிறார். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்கெங்கே எப்படியெல்லாம் அனுப்புகிறாரோ, அவர் அனுப்புனா வற்றி போனால் ஆழம் கூட வற்றி போகும். நதியை கூட அவர் வெட்டாந்தரை ஆக்கணும்னா அவர் வார்த்தையை அனுப்புனா போதும். அன்னைக்கு செங்கடலை பிளந்து யோர்தானை கடக்க செய்து எரிகோ மதிலை விழ செய்தார். எல்லாம் தேவனுடைய வல்லமையினாலும் அவர் ஆவியினாலும் அவர் வார்த்தையினாலும் சகலமும் நடந்ததுன்னு பார்க்குறோம். அதே போல் கோரேசு ராஜா, பாரசீக ராஜா, பெர்ஷிய ராஜா, அவரை குறித்தும் சொல்கிறாரு, அவன் என்னுடைய மேய்ப்பன் சொல்கிறாரு. எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்கிறார். அப்போ அவன் ஒரு அந்நிய ஜாதியான ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால எருசலேத்து ஜனங்க பாபிலோனியர்களால் கல்தேய பட்டணத்துக்கு சிறைப்படுத்தப்பட்டு 70 வருஷம் சிறைப்பட்டு இருந்தாங்க. அவங்க மறுபடியும் திரும்பி தேசத்துக்கு வந்தபோது இந்த கோரேசு ராஜா அவர்களிடத்துல நீங்கள் உங்கள் ஆலயத்தை மறுபடியும், அதாவது அவர்களால் பாபிலோனியர்களால் சுட்டெரிக்கப்பட்டு அந்த மதில்கள் எல்லாம் இடிந்து போன நிலைமையில் இருந்து அந்த ஆலயத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்ட, அதன் மதில்களை கட்ட கோரேசு அந்த ஜனங்களை அழைத்தார். அவங்களுக்கு உதவிகளையும் செய்தார். அங்கேருந்து கொண்டு வந்த பனிமுட்டு சாமான்களை எல்லாம் ஆலயத்துக்குரியதே அவர்களுக்கு கொடுத்தார். அப்படி கட்டுறதுக்கும் அவர் உதவி செய்தார். நான் உங்களுக்கு அதுக்கு துணை செய்வேன். யார் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அந்த மதில்களை கட்டவும் ஆலயத்தை மறுபடியும் எடுத்து ஸ்தாபிக்கவும் அவங்களுக்கு இந்த கோரேசு மூலமாக தேவன் உதவி செய்கிறார். அப்போ அந்நியர்களாக இருந்தாலும் தேவனுடைய ஆவி அவர்கள் மேலே இருந்து என்ன அவர் கட்டளை கொடுக்குறாரோ அதை அவர்கள் மூலமாக தேவன் செய்து முடிக்கிறார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை இந்த பூமியில் வெறுமையாக திரும்புவதில்லை. நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் கூட தேவன் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுவும் இன்றைக்கும் அது பூமியில் வந்து அவர் விரும்புகிற காரியத்தை செய்து அவரிடத்தில் திரும்பவும் பார்க்குறோம். விசுவாசிங்க, தேவனிடத்தில் கேளுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் சகலத்தையும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் தருவார். ஆமென்.